தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. ஏங்க ஏங்க லக்ஷ்மி, என்னாச்சு? எதுக்கு இப்படி ஓடி வர? என்னம்மா? என்னாச்சு அண்ணி? ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. மூஞ்செல்லாம் ஏதோ மாதிரி இருக்கு. என்னாச்சு அண்ணி? அது என்னம்மா? எங்க அது ஸ்ரீநிதிய ஸ்ரீநிதிய காணுங்க. லக்ஷ்மி, என்ன உளறிட்டு இருக்க? ஸ்ரீநிதிய காணோனா? புரியல. எங்க போயிருக்க போறான்? இங்கதான் எங்கேயாச்சும் மண்டபத்துல இருப்பா. ஒழுங்கா தேடாம என்ன பேசிட்டு இருக்க? இல்லங்க, மண்டபம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். அவளை காணுங்க. லக்ஷ்மி, என்ன பேசிட்டு இருக்க? பிள்ளைய காணோன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், அவ மண்டபத்தை விட்டு வேற எங்க போயிருக்க போறான்? எனக்கு தெரியலங்க. ஆனா மொத்த மண்டபத்தையும் தேடி பார்த்துட்டேன். அவளை காணுங்க. அண்ணி, என்ன சொல்றீங்க? எங்க போயிருப்பா? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா. எனக்கு தெரியல அண்ணி. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். பயமா இருக்கு. இந்த அக்கா எங்க போயிருப்பா? அம்மாவும் தேடிட்டு வரேன்னு போனாங்க. ஆளையே காணோம். இவ ட்ராலிலாம் காணோம். ட்ராலிலாம் எங்க போச்சு? இது என்ன? ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. அக்கா அக்கா போ. இவ ஓடி போயிட்டாளா? ஐயோ, இப்போ இப்போ என்ன பண்றது? அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. எங்க போனானே தெரியல. அம்மாடி, இருமா. எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? எங்க போயிருக்க போறா? இங்கதான் எங்கேயாச்சும் பக்கத்துல போயிருப்பா. நம்ம தேடி பார்க்கலாம். இருமா, டென்ஷன் ஆகாத. இல்லனா அது இருமா, நான் பசங்களை அனுப்பி தேடி பார்க்க சொல்றேன். இரு. சரிங்கண்ணா, தேடி பார்க்க சொல்லுங்கண்ணா. எங்க போனானே தெரியல. பயமா இருக்குண்ணா. அப்பா. மீரா, என்னடா என்னாச்சு? அக்கா ஏதோ ரூம்குள்ள இருக்காளா? பாத்தியா? அப்பா, அக்கா, அக்கா. மீரா, என்னாச்சு? சொல்லு. அக்காக்கு என்ன? அப்பா, அக்கா இந்த மண்டபத்திலே இல்லப்பா. லெட்டர் எழுதி வச்சிருக்காப்பா. நான் அதை இப்பதான் பார்த்தேன். மீரா, என்னடா சொல்ற? லெட்டரா? என்ன லெட்டர் அது? அப்பா, அக்காக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையாப்பா. அவ வேற யாரையோ லவ் பண்றாளாப்பா. அதனாலதான் லெட்டர் எழுதி வச்சுட்டு இங்கிருந்து கிளம்பிட்டாளாப்பா. என்னடா சொல்ற? அந்த அந்த லெட்டரை கூட. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இந்த கல்யாணத்துல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. எனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கலப்பா. நான் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற இடத்துல ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா. அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. கண்டிப்பா இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லப்பா. அதனாலதான் என்னோட வாழ்க்கையை தேடி நானே போறேன். என்ன தேடாதீங்கப்பா. ஐயோ, என் புள்ள இப்படி என் தலையில மண்ணள்ளி போட்டுட்டாலே. இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. இத்தனை பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டாலே. சண்முகா, என்னடா ஆச்சு? அந்த லெட்டர் கூட. கோபாலு, எனக்கு தெரியாதுப்பா. என் பொண்ணு இப்படி ஒரு கேவலமான செயலை செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. கனவுல கூட நினைக்கல. எனக்கு தெரியலடா. அண்ணா, என்னாச்சு? அப்போ அவங்க என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு போயிட்டா? இப்போ இப்போ இவங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா ஆரம்பத்திலே வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே? இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி இந்த இடத்துல லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிருக்காங்க. இவங்களுக்குலாம் அறிவே இல்லையா? இப்போ அண்ணா கிட்ட எப்படி நான் சொல்றது? அண்ணா இதை தாங்கி பாரா. இனியா, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன மன்னிச்சிடுப்பா, மன்னிச்சிடு. என் பொண்ணு பண்ண தப்புக்காக உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுங்க. அண்ணா, இப்ப என்னண்ணா பண்றது? என் பையன் கல்யாண ஆசையோட அங்க உட்காந்துருக்கானா. இப்ப பாருங்க, இன்னும் 1 மணி நேரத்துல மண்டபத்துக்கு ஆளுங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்கண்ணா. இப்ப கல்யாணம் நின்னு போச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? அண்ணா, இப்ப என்ன பண்ண முடியும்? விஸ்வா, வெளியே அங்க என்ன ப்ராப்ளம்? ஏதோ பேசுற சவுண்ட் கேட்டுட்டே இல்ல, அலற மாதிரியே சவுண்ட் கேக்குதுடா. உனக்கு எதுவும் கேட்கல? ஆமா கார்த்தி, எனக்கும் கேக்குது. ஆனா இப்ப யார் என்ன பண்ண போறாங்க? நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும்தான் இருக்காங்க. அதான்
சரி வா போய் பார்க்கலாம். இல்ல கார்த்தி, நீ இங்கே இரு, நான் போய் என்னன்னு பார்க்கறேன். விஸ்வா, சும்மா இரு, வா போய் பார்க்கலாம். ம், சரிடா, வா. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? இங்கேயே நிக்கிறீங்க எல்லாரும்? என்னடா, என்ன பண்றீங்க? அம்மா, ஏன் எல்லாம் ஃபேஸ்லாம் டல்லா இருக்கு? என்னாச்சுடா? அண்ணா இனியா, என்னாச்சுமா? ஏன் அழற? என்ன ப்ராப்ளம் இங்க? ஏதாச்சும் வாய் திறந்து சொல்லுங்கடா. அண்ணா அண்ணி என்ன? அண்ணா அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா அண்ணா? அதனால அவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு மண்டபத்துல இருந்து கிளம்பிட்டாங்களாண்ணா. அதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நானே எதிர்பார்க்கலமா. எல்லாம் ஏன் தப்புதான். வழக்கு தெரியாம அவளை வளர்த்து வச்சுட்டேனே. சின்ன வயசுல இருந்து செல்ல கொடுத்து கெடுத்து வச்சுட்டேன் போல. என் வளர்ப்புலதாம்மா ஏதோ தப்பு இருக்கு. உங்க எல்லார்கிட்டயும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. என் பொண்ணு இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா. உங்க எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய அவமானம்னு எனக்கு தெரியுது அண்ணி. மன்னிச்சிடுங்க அண்ணி. என்ன பேசுறீங்க? இப்ப என்ன பண்றது? எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. என் பையனை கொஞ்சம் திரும்பி பாருங்க அண்ணி. அங்கதான் நிக்கிறான் பாருங்க. கல்யாண கோலத்துல கல்யாண மாப்பிள்ளையா ரெடியாகி நிக்கிறான். அவன் கிட்ட நான் என்ன பதில் சொல்லட்டும்? நாங்க சொன்ன ஒத்த வார்த்தைக்காக கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னவன் அவன். உங்களுக்கு தெரியாதுண்ணா, அவன் பொண்ணு போட்டோ கூட பார்க்காம தான் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னான் தெரியுமா? எங்க அப்பா யாரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் பண்ணிப்பேன், என் அப்பா எனக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு கொடுப்பாருன்னு சொல்லி இப்ப வரையும் கல்யாண குளத்துல வந்து நிக்கிறான். என் பையனுக்கு நாங்க என்ன பதில் சொல்லட்டும் சொல்லுங்கண்ணா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சொந்தக்காரங்க எல்லாம் வந்துருவாங்கண்ணா. எத்தனை பேரை கூப்பிட்டுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும்ல? அத்தனை பேர் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும்லண்ணா. எப்படி? என் பையனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? ஒரு கம்பெனியோட ஓனர்னா. அவனுக்கு இப்ப கல்யாணம் நின்னு போச்சுன்னு தெரிஞ்சா ஊருக்குள்ள எல்லாரும் 4 பேரும் 4 விதமா பேசுவாங்க. என் பையனுக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? போற இடத்துல அவனுக்கு மரியாதை இருக்குமா? இவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு அவனை பாக்குற இடத்துல எல்லாம் அசிங்கப்படுத்துவாங்களே. என் பையனுக்கு இதெல்லாம் தேவையா? அண்ணி, என் பொண்ணு எங்களை இப்படி தலைகுனிய வச்சுட்டு போவான்னு நாங்களே கனவுல கூட நினைக்கலையா அண்ணி? அவளுக்கு பிடிக்கலன்னு எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா கண்டிப்பா இந்த கல்யாண ஏற்பாடையே நாங்க பண்ணியிருக்க மாட்டோமே. அவளுக்கு பிடிச்ச பையன் கூடயே கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமே. கடைசி வரை இவரு புள்ள புள்ளன்னு உயிரா இருந்தாரு. இவரு தலையில மண்ணள்ளி போட்டுட்டு போயிட்டாலே. எங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையா அண்ணி? புள்ள புள்ளன்னு மொத்த பாசத்தையும் வச்சாரே, அவளுக்கு கொஞ்சம் கூட அப்பாங்கிற பாசம் இல்லாம போயிடுச்சு. இப்படி குண்டை தூக்கி போட்டுட்டு போயிட்டாளே அண்ணி. கொஞ்சமாச்சு இவரை பத்தி அவ நினைச்சு பார்த்தாளா? இவரு மத்தவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிப்பாரே, அப்பாக்கு அவமானமாச்சேன்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தாளா? இல்லையே. சி, அவளெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே அவ யாரோ நாங்க யாரோ. உங்க எல்லார்கிட்டயும் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். மன்னிப்பு கேட்கறத தவிர எங்களுக்கு என்ன பண்றதுன்னு இப்ப தெரியல. கார்த்தி அண்ணா, கார்த்தி மச்சான், கார்த்தி. என்ன விஸ்வா? டேய் மச்சான், நீ வா, நம்ம கிளம்பலாம். எங்க கிளம்பணும்? கார்த்தி, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு தானே இருக்க. நீ வா, நம்ம கிளம்பலாம். இல்லடா, நான் வரல. கார்த்தி, நான் என்னடா பண்ண? டேய் மச்சான், கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா முன்னாடியே சொல்லணும் தானடா. அன்னைக்கு கூட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன்டா. அப்பவாச்சும் ஒரு வார்த்தை விருப்பம் இல்லைன்னா சொல்லியிருக்கலாம்ல. என்னை பார்த்தா எப்படி தெரியுது அவங்களுக்கு? டேய், அவங்க மட்டும் என்னடா பண்ணுவாங்க? அவங்களே இப்போ உடஞ்சி போய் அழுதுட்டு தானடா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல. அவங்க பொண்ணு பண்ண தப்புக்கு அவங்க என்னடா பண்ணுவாங்க? மச்சான், இப்பவும் நான் அவங்கள எதுவுமே சொல்லலையே. அவங்க மேல என்னடா தப்பு இருக்கு? பாவம், பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தானே நினைச்சாங்க. அவங்க அப்பா எல்லாம் அவங்க பொண்ணுகிட்ட எவ்வளவு பாசமா இருக்காருன்னு நான் பார்த்திருக்கேன்டா. எனக்கு கோவம்லாம் இவங்க மேலலாம் இல்ல. அந்த பொண்ணு கிட்ட நான் கேட்டேன்ல, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன? ச்சே, ஒரு பொண்ணு இப்படி ஒரு பலடா. யார் எப்படி போனா என்ன, அவங்க லைஃப் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும், அவ்வளவுதானே. இவங்களுக்குலாம் அவங்க லைஃப் மட்டும்தான் முக்கியம். பெத்தவங்க இங்க மத்தவங்க முன்னாடி எவ்வளவு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க, இதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்களாடா? கார்த்தி. சண்முகா, எங்க குடும்பத்துல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல. இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குடா.
அப்போ என் அப்பா அம்மாவும் இப்படிதான்டா மத்தவங்க முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்னாங்க. என்னால உன் வேதனை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும்டா. ஏன்னா அந்த அவமானப்படுத்தின இடத்துல நாங்களும் இருந்திருக்கோம். உன்னோட கஷ்டம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப என்னடா பண்றது? எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லடா. பிள்ளைங்க பண்ற தப்புக்கு பெத்தவங்க தானே தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அப்பா அழுகிறத என்னால பார்க்கவே முடியல. பாவமா இருக்கு. அக்கா, ஏன்க்கா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண? அப்பா நம்ம மேல எவ்வளவு பாசமா இருப்பாரு. அவருக்கு போய் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கியே. பாவம், இங்க எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கிறாருக்கா. என்னால அதை பார்க்கவே முடியலையே. அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட்னு தெரிஞ்சும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டல்ல. உனக்கு உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அப்பா அம்மா உனக்கு முக்கியம் இல்லைல்ல. நீ இதுவரையும் என்னென்னமோ பண்ணிருக்க. இருந்தாலும் அப்பா அம்மாவை இப்படி மத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்திட்டல்ல, தலைகுனிய வச்சுட்டல்ல. உனக்கும் அத்தைக்கும் என்னக்கா டிஃபரன்ஸ் இருக்கு? இப்படி பண்ணிட்டல்ல. உன்னை அக்கான்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. கோபால், எங்களை மன்னிச்சிருடா. நான் ஒரு முடிவெடுத்தா நீ சரின்னு சொல்லுவியா? என்னடா சொல்ற? இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்பா, மீரா, அப்பா. எனக்கு சம்மதம்ப்பா. மீரா குட்டி, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுதுப்பா. எனக்கு இதுல சம்மதம்ப்பா. சண்முகா, என்னடா பண்ற? நான் எல்லாம் கரெக்டா தான் பண்றேன் கோபால். இங்க பாரு, எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. நீ எந்த கேட்டது ஞாபகம் இருக்கா? உங்க ஒரு பொண்ணையாச்சும் என் பையனுக்கு மருமகளா கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னல. இப்போ இவளும் என் பொண்ணு தான்டா. என் பொண்ணும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டா. என் பொண்ண உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு சம்மதம். உனக்கு என் பொண்ணை ஏத்துக்க சம்மதமா? டேய், என்னடா நடக்குதுங்க? அந்த பொண்ணுகிட்ட அவங்க அப்பா மீரான்னு பேர் மட்டும்தான் கூப்பிட்டாரு. அதுக்கே அந்த பொண்ணு சம்மதம் பண்ண சொல்லிட்டான். எனக்கும் அதுதான் புரியலடா. என்ன நடக்குதுங்க? கார்த்தி, உன் கல்யாணத்துக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னமா உனக்கு புரியல? மீராவை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிட்டு இருக்காங்கடா. ஆமா அண்ணி, என் புருஷன் சொன்னது கரெக்ட் தானே. எங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல அண்ணி. எங்க மீராவை உங்க பையன் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எங்களுக்கு சம்மதம் அண்ணி. என் பொண்ணும் சம்மதிச்சுட்டா. உங்களுக்கு விருப்பமா இருந்தா அதே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அண்ணி. அண்ணி பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா பிள்ளைங்க மனசு இல்லாத. நான் மனப்பூர்வமா தான் சொல்றேன். எனக்கு என் அப்பா தான் முக்கியம். என் அப்பாக்காக நான் என்ன வேணாலும் செய்வாட்டேன். எனக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம்தான். அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னா எனக்கும் சம்மதம். மீரா, என்னடா சொல்ற? அப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? எனக்கு என்னத்த பிரச்சனை இருக்கு? என் அப்பா எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறாருன்னா அந்த வாழ்க்கை நல்லதா தான் இருக்கும். எனக்கு என் அப்பா மேல நம்பிக்கை இருக்கு. என் அப்பாக்காக நான் என்ன வேணாலும் செய்வாட்டேன். தாயே தாயே மகளன வந்தா, தந்தை சிந்தை நலமுற வந்தா. அப்பா, நீங்க அழாதீங்கப்பா. நீங்க அழக்கூடாது. நீங்க அழுத என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்ப்பா. அக்காவை மறந்துடுங்க. அவ நமக்கு தேவையே இல்லப்பா. எப்போ எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு போனாலும் இனிமே அவன் நம்மளுக்கு தேவையில்லப்பா. உங்களுக்கு நான் இருக்கேன்ப்பா. உங்க பொண்ணு நான் இருக்கேன்ப்பா. எந்த இடத்துலயும் உங்களை அவமானப்பட நான் விட மாட்டேன்ப்பா. நான் இந்த கல்யாணத்துல சம்மதம்ப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. மீரா, அம்மா அழாதீங்க. கோபால், எனக்கு சம்மதம். உனக்கு என் பொண்ண மருமகளை ஏத்துக்கிறதுக்கு சம்மதமா? நீ சொல்லு. இதே முகூர்த்தத்துல என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்டா. எனக்கு இதுல சம்மதம் தான் சண்முகா. உன் பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணாச்சும் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு சின்ன வயசுல நான் ஆசைப்பட்டதுதான். மீரா தான் மருமகளா வரானா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா ஒரு முறை நான் முடிவு எடுத்துட்டேன்டா. என் பையன் இப்போ தலை குனிஞ்சு நிக்கிறான். இன்னொரு முறை அவன் வாழ்க்கைக்கு அவன்கிட்ட முடிவு கேட்காம என்னால சம்மதம் சொல்ல முடியலடா. அவனுக்கு விருப்பம்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவனையே கூப்பிட்டு கேட்டுலாம்டா. சரிடா.
கார்த்தி, இங்க வாப்பா. கார்த்தி, இங்க நடந்தது எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு தானே பாருந்த. இப்போ உன்னோட முடிவு என்னப்பா? அவங்க அவங்களோட ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல சம்மதம்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம்னு சொல்லிட்டான். இப்போ நீ எடுக்கிற முடிவு தான்ப்பா. ஒரு முறை அப்பா உனக்காக ஒரு வாழ்க்கையை ஏற்பாடு பண்ண. ஆனா அந்த வாழ்க்கை இப்படி ஆகும்னு நினைக்கலடாப்பா. இப்போ அப்பாக்கு வேற வழி தெரியலப்பா. உன்னோட முடிவு தான் அப்பாவோட முடிவு. நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கு அப்பா சரின்னு சொல்றேன்ப்பா. சொல்லு தம்பி, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. என் பொண்ணு இவ்வளவு பெரிய அவமானத்தை கொடுத்துட்டு போவான்னு நாங்க நினைக்கலப்பா. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கப்பா. உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. மன்னிச்சிடுங்க. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கா? இல்லடா, என்னதா இருந்தாலும் எங்க மேலதானே தப்பு. எங்களை மன்னிச்சிடுங்க. மாமா ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க. என்ன மாமா, நான் உங்களோட வயசுல எவ்வளவு சின்ன பையன். ஏன் முன்னாடி இப்படிலாம் பேசாதீங்க மாமா. கஷ்டமா இருக்கு. இதுல உங்க மேல எந்த தப்புமே இல்ல மாமா. எனக்கு எல்லாம் புரியுது. இல்லப்பா, செஞ்ச தப்புக்கு பெரியவங்களா இருந்தா என்ன, சின்னவங்களா இருந்தா என்ன, மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். எங்க முடிவை நாங்க சொல்லிட்டோம்ப்பா. எங்க மீராவை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பமா? இங்க பாருங்க மாமா, என் அப்பாக்காக நானும் என்ன வேணாலும் செய்வேன். என் அப்பா யாரு சொல்றாங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு முடிவோட தான் நான் வாழ்ந்தேன். அப்படி இருக்கப்போ இப்ப எங்க அப்பா யாரு சொல்றாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க எனக்கும் சம்மதம். ஆனா ஒரே நிமிஷம், உங்க பொண்ணுகிட்ட எனக்கு கொஞ்சம் பேசணும். சரிப்பா, நீங்க பேசுங்க. மீரா, போடா போய் பேசிட்டு வா. சரிங்கப்பா. சார், உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். என் அக்கா பண்ண தப்புக்கு மன்னிச்சிடுங்க. என் அக்கா சார்பா நான் உங்ககிட்ட. இங்க பாருங்க மீரா, இப்ப அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் இங்கதான் பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ், நான் பேச வந்ததை மட்டும் உங்ககிட்ட பேசிடுறேன். மத்த எதுவும் பேசுறதுக்கு இப்போதைக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க சார், என்ன பேசணும்? இங்க பாருங்க மீரா, நான் சுத்தி வளைச்சுலாம் கேட்க விரும்பல. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல மனப்பூர்வமா விருப்பமா? ஏன்னா நீங்க பேசினதை நான் கேட்டேன். உங்க அப்பாக்காக சரின்னு உங்க அப்பா பார்த்த ஒத்த பார்வைக்கு ஓகேன்னு நீங்க பதில் சொன்னீங்க. அதுல எனக்கு தெரியுது உங்க அப்பா மேல நீங்க எவ்வளவு பாசமா இருக்கீங்க. உங்க அப்பாக்கு நீங்க எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது மீரா. ஆனா எனக்கும் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் கல்யாணம் பண்ணி வாழ போறது நாம 2 பேரும் தான். அப்படி இருக்கப்போ விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு தெரியல. இப்போ ஸ்டார்டிங்ல விருப்பம் இல்லைன்னா ஓகே, பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா சேர்ந்து வாழ்ந்துதானே ஆகணும். அப்போ ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அதனாலதான் கேக்குறேன். இப்போ உங்க அப்பாக்காக நீங்க ஓகே சொல்றீங்க. ஆனா அதுக்கப்புறம் என் கூட வாழ பிடிக்கலனா 2 பேருக்குமே கஷ்டம் தானே. உங்க அக்காவை நான் பொண்ணு பாக்குறப்பவும் இதே முடிவோட தான் இருந்தேன். என் அப்பா யாரு சொல்றாங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இப்பவே நான் பிராங்கா சொல்லிடுறேன். உங்க அக்கா கிட்ட நான் பேசினது கூட கிடையாது. ஒரே ஒரு டைம் கால் பண்ணேன், பட் அவங்க பிஸின்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணல. ஒரு டைம் மெசேஜ் பண்ணியிருக்கேன், அப்பவும் அவங்க எந்த ரிப்ளையும் பண்ணதில்ல. அப்பவே எனக்கு லைட்டா டவுட் இருந்துச்சு, இவங்களுக்கு மேரேஜ்ல விருப்பம் இல்லையான்னு. ஆனா எப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இட்ஸ் ஓகே, அதை பத்தி இப்ப எனக்கு பேச விருப்பம் இல்ல. நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லதான். கண்டிப்பா புரிஞ்சுக்க நிறைய டைம் எடுக்கும் தான். இருந்தாலும் உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா? உங்களால என் கூட வாழ முடியும்னு நம்பிக்கை இருக்கா? மீரா ப்ளீஸ், ஏதாச்சும் பதில் சொல்லுங்க. எல்லாரும் இங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் ரொம்ப மைண்ட் அப்செட்ல இருக்கேன். ப்ளீஸ் ஏதாச்சும் சொல்லுங்க. உங்களுக்கு விருப்பமா இல்லையா? பட் எதா இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். சார், நான் இப்பவும் சொல்றேன் சார், எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம். எனக்கு இது வரையும் கல்யாண லைஃப்பை பத்தி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை சார். என் அப்பா யாரை சொல்றாரோ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ என் அப்பா ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்குறாருன்னா அந்த லைஃப் எனக்கு நல்லதா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சம்மதம் சார். உங்களுக்கு சம்மதமா சார்? நீங்க எப்படி உங்க அப்பாக்காக ஓகேன்னு சொல்றீங்களோ அதே மாதிரிதான் மீரா, எனக்கும் என் அப்பா முக்கியம். என் அப்பாக்காக எனக்கும் சம்மதம்.
என்னப்பா முடிவெடுத்திருக்கீங்க? மாமா எனக்கும் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம். தம்பி, என்னப்பா சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றீங்களா? உங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? ம் ஆமா மாமா, எனக்கு சம்மதம் தான். கோபால், டேய், அதான் என் பையனே சம்மதம் சொல்லிட்டான்ல. இதுக்கப்புறம் ஏன் எல்லாம் உம்மன்னு இருக்கீங்க? வாங்க, படபடன்னு கல்யாண வேலையை ஆரம்பிக்கலாம். பொண்ணை ரெடி பண்ணணும்ல. இன்னும் 1 மணி நேரம் தான்டா டைம் இருக்கு. மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க பாரு. வா, நம்ம வரவேற்புக்கு போலாம். நீங்க போய் பொண்ணை ரெடி பண்ணுங்க. எங்க பொண்ணுக்கு புடவை நம்ம வீட்டு சைடு தானே எடுத்து கொடுக்கணும். புடவை அண்ணி, இப்ப எதுக்காக கடைக்கெல்லாம் போயிட்டு? அண்ணி, அன்னைக்கு புடவை எடுக்க போன இடத்துல மீராக்காக ஒரு புடவை நீங்க எடுத்து கொடுத்தீங்க. மறந்துட்டீங்களா அண்ணி? அந்த புடவைக்கெல்லாம் எல்லாம் பிளவுஸ் எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அந்த புடவையவே மீராவை கட்டிக்க சொல்லலாம்ல? ஆ, அந்த புடவை இருக்குல்ல அண்ணி. சரி, அந்த புடவையே கட்ட சொல்லி மீராவை ரெடி பண்ண சொல்லலாம். அதே இருக்கட்டும். அதுவும் நாங்க எடுத்து கொடுத்த புடவை தானே. சரிதான் அண்ணி. சரிம்மா, நடந்தது நடந்துருச்சு. கல்யாணம் நடக்க போகுது. எல்லாரும் சந்தோஷமா இருந்தா தானே நல்லா இருக்கும். நடந்தே நினைச்சிட்டு இருந்தா இந்த பிள்ளைங்களோட கல்யாணத்தை சந்தோஷமா நடத்த முடியாது பாருங்க. அதனால எல்லாரும் போங்க. சிரிச்ச முகத்தோட கல்யாணத்துக்கு ரெடி ஆகுங்க. கார்த்தி, நீ ரூம்க்கு போப்பா. எல்லாரும் வரப்ப நீங்க இருக்க வேண்டாம். நீ ரூம்க்கு போ. மீராவை கூட்டிட்டு போய் ரெடி பண்ணுங்கம்மா. ஆ, சரிங்க அண்ணா. ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நாம வந்து ஒரு பர்த்டே விஷஸ் பார்க்கலாம். நேற்று ஒரு சிஸ்டர் அவங்க பையனுக்கு பர்த்டேன்னு அனுப்பியிருக்காங்க. அவங்க ரூத் மேரி சிஸ்டர் அவங்க பையன் ரூபனுக்கு பர்த்டேன்னு அனுப்பியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே டியர், பிலைட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ். உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும், சந்தோஷமாக இருக்கணும் குட்டி. அடுத்து ஒரு வெட்டிங் டே விஷஸ். நேற்று தர்ஷினி ஷர்மி அப்படிங்கிற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டருக்கு வெட்டிங் டேன்னு விஷஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. பிலைட்டட் வெட்டிங் ஆனிவர்சரி சிஸ்டர். நீங்களும் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் சிஸ்டர். ஓகே, எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேரை டிஸப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் இன்னைக்கு 50th எபிசோட். கார்த்திக் மீராவோட வெட்டிங்கை எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. பட் ஒரு மேரேஜ் நிற்குதுன்னா எல்லாருக்குமே ஒரு எமோஷன் இருக்கும் இல்லைங்க. நானும் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் 20 மினிட்ஸ்க்கு வீடியோ வந்துச்சு. ஆனாலும் என்னால் அடுத்து வந்து மேரேஜில் வந்து கொஞ்சம் சடங்கு இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காட்டுறப்போ நல்லா கிளியராக நல்லா காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சரி மேரேஜ் எபிசோட் நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கண்டிப்பாக நாளைக்கு மேரேஜ் எபிசோட் வந்துடும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச வரையும் பேரண்ட்ஸோட எமோஷ்னல், அப்புறம் வந்து அப்பாக்காக மீரா வந்து ஒரு பார்வைக்காகவே வந்து கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னது. ஸோ இதெல்லாம் வந்து கார்த்திக்கும் வந்து அவங்க அப்பாக்காக எல்லாமே ஓகே சொன்னது. இது பேரண்ட்ஸ் மேலே இருக்க அந்த லவ். ஸோ இதெல்லாம் காட்டணுங்கிறது வந்து கிளியராக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேசின மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ப்ளீஸ் யாராச்சும் இன்றைக்கி ஒரு நாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரே சீக்வன்ஸே ஃபுல் எபிசோடும் போன மாதிரி எனக்கே ஒரு ஃபீலிங் தான். அது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு ஆக்சுவலாக எனக்கே தெரியல. இருந்தாலும் அது 20 மினிட்ஸ் வந்துடுச்சு. நல்லா தான் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா இல்லையான்னு. கண்டிப்பாக நாளைக்கு கார்த்திக் மீராவோட வெட்டிங் சீக்வன்ஸ் வந்துடும். அதுவுமே என்னால் முடிஞ்ச வரையும் நான் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நான் வந்து நேற்று கேட்ட கொஷினுக்கு வந்து ஆன்சர் சில பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்களோட ஆன்சர்ஸுமே வந்து யாரதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு இன்றைக்கி வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட நேம்ஸ் எல்லாமே நான் இப்போ வந்து வீடியோவில் சொல்லிடுறேன். அவங்களோட ஐடிஸை சொல்கிறேன் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீஹாஷினி கார்த்திகேயன், அந்த சிஸ்டரும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெயின்போ ஹயனிங், பெப்சி, தர்ஷினி ஷர்மி, கோவிந்தராஜ், ஆர் முத்துசெல்வி, அருள்முருகன், லக்ஷ்மி வேர்ல்ட், மல்லிகா ஜோசப் ராஜ், சாந்தி, சந்தியா, காயு சேனல், மேரி தர்ஷிகா.
இந்த ஐடியிலேருந்து எல்லாருமே கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் இது வந்து ஆன்சர் பண்ண சொல்லி கம்பல்சரி கேட்கல. பிகாஸ் முன்னாடி நாள் நான் கேட்ட கேள்விக்குமே இதே ஆன்சர்ஸ் தான். ஸோ எனக்கு என்ன கொஷின் கேட்கணும்னு தெரியாதனால இந்த கொஷின் கேட்டேன். ஆனால் அதையும் மதிச்சு நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்க. தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர். உண்மையாகவே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறீங்க. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று. பட் இவ்வளோ பேர் ஸ்கிப் பண்ணாமல் நான் பேசுகிறதும் கேட்டு எனக்கு பதில் சொல்கிறது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் நாளைக்கு வீடியோக்கு எனக்கு எந்த கொஷினுமே இல்லை. பிகாஸ் நாளைக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் கார்த்திக் மீராவோட வெட்டிங் சீன் தான். ஸோ அதில் என்ன கொஷின் கேட்குறதுன்னு எனக்கு தெரியலங்க. என்னால் முடிஞ்ச வரையும் பர்ஃபெக்டாக நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்பிக்கையோட தான் அந்த வீடியோ இதுக்கப்புறம் தான் நான் எடுக்கணும். ஸோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஏன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங். பட் உங்கள் எல்லாருக்கும் அது எப்படி ரீச் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் கேட்குறேன். ஏன்னா ஃபுல் எபிசோட்ஸும் அதே வந்தமனால சில பேர் வந்து அது எடுத்துப்பீங்களா இல்லையானோ எனக்கு தெரியல. அதனால ஒரு டவுட்டோட தான் நான் கேட்குறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையுமே நான் நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ண வரேன். ஓகேங்களா? பாய்.